ஸ்ரீயின் கல்யாணத்தை ஒட்டி குடும்பம் மிக்க சந்தோஷத்துடன் இருந்தது. அங்கே லலிதா மட்டும் இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு கொதித்து கொண்டிருந்தார். லலிதா, எப்படி இவனுக்கு நான் வேண்டாம், அந்த ஹேமா வேணுமா? அவன் அப்போவே நன்றி கட்டவன். அவனை நான் பெற்றேன், ஆனால் அவளை அம்மானு கூப்பிடுவான். இப்போ இவனுக்கு ஒரு தங்கச்சி எங்கிருந்து வந்து அவளை கொண்டாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறான். எல்லாம் தலையெழுத்து. புலம்ப ஆரம்பித்தார். விஸ்வா, நீ புலம்புறதை நிறுத்து. அவனுக்கு பிடிச்சத அவ செய்கிறான். லலிதா, அப்படி என்ன? பெத்த தாயை விட மற்றது ரொம்ப பெருசாக போச்சு. விஸ்வா, நீ அவன்கிட்ட பெத்த தாயா நடந்துக்கலை, அதான். லலிதா, ஓ, உங்கள் காத்தும் அந்த பக்கம் அடிக்குது போல இருக்கு. இந்த குடும்பத்துக்கு நாயா உழைச்சனா உங்களுக்கு சாதாரணமாக போயிட்டேன் இல்லை? விஸ்வா எழுந்து கிளம்பினார். ஓ, அப்படி போகுதோ? நான் இங்கே ஒருத்தி புலம்பிட்டு இருக்கேன், நீங்கள் எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கீங்க என்று கத்தினார். அங்கே அலையா விருந்தாளிகள் நுழைந்தனர். இங்கே பாரு லலிதா, நீ அவனை யாருக்கு வேணும்னாலும் கல்யாணம் பண்ணி வை, நாங்கள் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். எங்கள் நந்தினி எங்கேன்னு சொல்லு. அவள் காணாமல் போய் கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. எங்களுக்கு என்னவோ அஜய் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. எங்களுக்கு எங்கள் பொண்ணு வேணும். லலிதா, என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க? இதோ இந்த மனுஷனை கேளுங்க என்று விஸ்வாவை கை காட்டினார். விஸ்வா, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு எங்களை விட்டு போயிட்டான். நீங்கள் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. முன்னாடியே நீங்கள் உங்கள் பொண்ணை கவனித்து வச்சுருக்கணும். திடீர்னு சூசைடு அட்டம்ப்ட்னு பண்ணுறா. கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? பிடிக்கலேன்னு சொன்னப்புறம் அவன் தான் வேணுங்கிறான். இதுதான் நீங்கள் அவளுக்கு சொல்லி கொடுக்குற லட்சணமா? எனக்கு ரொம்ப கெட்ட பேர் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறீங்களா? நீங்கள் முதல்ல வெளியே போங்க. நந்தினி அப்பா, விஸ்வா, எங்கள் நிலைமை தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே போகிறீங்க. உங்களுக்கு நாங்கள் இழைச்சவங்க இல்லை. என்னோட பொண்ணை என்கிட்ட வரலைன்னா உங்கள் பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. மிரட்டிவிட்டு கிளம்பினர். லலிதா ரொம்பவும் பயந்து விட்ட. நாம் நடு ரோட்டுக்கு வந்தோம்னா அதுக்கு காரணம் உங்கள் பிள்ளை தான். விஸ்வா, என் பிள்ளை என்ன பார்த்துக்குவான், உன்னை பற்றி மட்டும் கவலைப்பட்டுக்கோ. லலிதா, உங்கள் எல்லோரோட வாழ்க்கையிலையும் என்னை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். விஸ்வா அவருடைய ரூமுக்கு சென்று கதவை சாத்தி கொண்டார். ஸ்ரீக்கு இன்று நிச்சயம், நாளை கல்யாணம் என்று முடிவு செய்யப்பட்டு இருந்தது. சாரு பல வருடங்களுக்கு பிறகு சென்னை வருகிறார். மனதில் ஒரு பயமும் சேர திவ்யாவுடன் அஜயுடன் வந்துவிட்டார். விஜயும் பிரியாவும் வந்திருந்தனர். பிரியாவின் தோற்றம் அவளின் 8 மாத குழந்தையை சுமப்பது தெரிந்ததே. பிரியா சாருவை அணைத்து திவ்யாவை மடியில் வைத்து கொண்டாள். அக்கா, இன்னும் நீங்கள் திவ்யாவை மடியிலே வச்சுக்க கூடாது, அவளை பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. பிரியா, ஏண்டி என்னை படுத்துற? எப்போவாவது ஒரு நாள் தான் நானே திவ்யாவை பார்க்குறேன், கொஞ்சம் கூடாதுன்னு சொல்லுறேன். நான் இப்படி தான் வச்சுப்பேன். சார், அக்கா, உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தொந்தரவாக இருக்கும் என்று அவளே திவ்யாவை தூக்கி பிரியா பக்கத்தில் உட்கார வைத்தாள். பிரியா திவ்யாவிடம் ஏதோ சொல்லி சிரிக்க அவளும் சிரித்தாள். சாரு ஸ்ரீ பக்கத்தில் நின்று கொண்டாள். அவளுக்கு கொஞ்சம் ஏக்கமாக இருந்தது. தன்னுடைய கல்யாணம் யாரும் இல்லாமல் நடந்ததை எண்ணி. ஆனாலும் அவளுக்கு யாரும் இல்லையே. ஸ்ரீயை சுற்றி உறவினர்கள் கூடியிருக்க அனைவரின் ஆச்சரியமும் இவ்வளவு நாட்கள் கழித்து மூவரும் ஒன்று சேர்ந்ததுதான். எல்லோருக்கும் ஸ்ரீ பதில் சொல்லி கலைத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். விஷ்ணுவும் அவனுக்கு சுற்றி உறவினர்கள் கூடி சடங்குகளை செய்து கொண்டே இருந்தார்கள். சாரு மனதில் இருந்தது போல அஜய்க்கும் தோன்ற மெல்ல சாருவை பார்க்க நகர்ந்து வந்தான். சாருவை சைகை செய்து வர வைத்தான். அஜய், லதா, உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? சார், இல்லைங்க என்ற அவள் குரலில் இருந்த ஏக்கம் அஜய்க்கு புரியாமல் இல்லை. அஜய், என்னோட இப்போ வரியா? சாரு, எங்கே? அஜய், சும்மா வா போகலாம். அவளை அழைத்து கொண்டு சாருவின் அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுக்கு போனான். சார், எப்படி இங்கே? ஓ, பிரியாக்கா கிட்ட சாவி வாங்கிட்டீங்களா? அஜய், ஹலோ, என்னோட மக்கு பொண்டாட்டி, உனக்கே வாங்கிட்டேன். நாளைக்கு ஸ்ரீ கல்யாணம் முடிஞ்சதும் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். சாரு அவள் கேட்டதை நம்ப முடியவில்லை. நிஜமாவே வா? அஜய் தோள்களை குலுக்கி, நிஜம்தான். பிரியாவும் வீடு வாங்கியதிலிருந்து எந்த மாற்றமும் செய்யவில்லை. எல்லா பொருட்களும் அந்தந்த இடத்தில் இருந்தது. பழைய நினைவுகளுக்கு சென்றார். அப்பா அம்மா படுக்கையில் படுத்து கொண்டார். ஏனோ மனம் அம்மா அப்பா கூட இருப்பது போல இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொலைத்தது கிடைத்தது போல உணர்வு. அஜயை அருகில் அமர்த்தி, எப்படி உங்களுக்கு மட்டும் எனக்கு என்ன வேணும்னு தெரியுது? அஜய், ஏன்னா ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. சார், ஏன் எனக்கு உங்களை பற்றி எதுவும் தோணுவதில்லை?
அஜய், ஏன்னா நீ எனக்கு குழந்தை மாதிரி, நீ என்னோட இருந்தால் மட்டும் எனக்கு போதும். ஆனால் நான் உனக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செய்யணும். சார், ஏங்க எல்லோருக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் கிடைப்பாங்களா? அஜய், யார் யாருக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னை மாதிரி புருஷன் இருப்பான். சார், நீங்கள் என்னை மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கு. அஜய், இல்லை சார், எனக்கு கில்ட்டியாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற பொண்டாட்டி நான் இல்லையோ? யூ டிசர்வ்ட் மோர் தென் மீ. அஜய், அப்போது ஒன்று பண்ணு, எனக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுத்த டேலி பண்ணிக்கலாம். சார், 1 இல்லை 10. அஜய், அம்மா தாயே, உன்னால் முடியாது, வா நாம் இப்போது ஃபங்க்ஷன் போகலாம். சார், என்னால் முடியும் என்று பிடிவாதமாக சொல்லவும் அஜய், சரி ஓகே நாம் இப்போ போகலாம். சார் அஜயை கட்டி கொண்டு அழுதாள். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டே இருக்கேன். அஜய், ஹே என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? டேய் அழாதடா, இங்கே பாரு என்று அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டான். இனிமேல் என்னோட பொண்டாட்டி அழக்கூடாது, இட்ஸ் மை ஆர்டர். சாரு தலையாட்டி கொண்டே கண்களை துடைத்து கொண்டாள். அஜய், வா, அப்புறம் அவ என்ன பார்வையாலே எரிச்சிடுவா. நிச்சயம் நடக்கும் அறைக்குள் நுழைந்தார்கள். விஷ்ணு, டே இங்கே வா. அஜய் அவனுடன் உட்கார வைத்து கொண்டாள். சாரு ஸ்ரீயுடன் உட்கார்ந்து கொண்டாள். ஸ்ரீ, சாரு கஷ்டமா இருக்கா? சாரு, இல்லை, எனக்கு என்ன கஷ்டம், உன்னோட கல்யாணத்தில் எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ, அதுக்கு இல்லை, இந்த மாதிரி ஏதும் சம்பிரதாயத்தோடு உன்னோட கல்யாணம் நடக்கலேன்னு எனக்கும் கூட வருத்தமாக இருக்குது. சார், அதனால் என்ன இப்போது? அஜய் மாதிரி ஒருத்தர் எனக்கு கணவனாக கிடைச்சது இந்த ஜென்மத்துக்கு போதுங்கிற அளவுக்கு எனக்கு சந்தோஷம். நீ எதுவும் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்காதே. ஸ்ரீ சாரு கன்னத்தில் முத்தமிட்டாள். அதை பார்த்த திவ்யா தூரத்தில் இருந்து ஓடி வந்து ஸ்ரீ சாரு கன்னத்தில் மாற்றி மாற்றி முத்தமிட்டாள். ஸ்ரீ விஷ்ணு நிச்சயம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. மறுநாள் காலை ஸ்ரீயை அலங்காரம் செய்து கூட்டி வர, மந்திரங்கள் ஜபிக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, விஷ்ணு ஸ்ரீயின் கழுத்தில் மங்கள நான் இட்டு அவளை தனதாக்கி கொண்டான். விஸ்வாவும் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து கூறியதோடு அஜயுடன் கலங்கி நின்றார். அஜய், என்னாச்சுப்பா? விஸ்வா, உனக்கும் இப்படி கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலையே, உனக்கு இது வாழ்நாள் முழுக்க ஒரு காயமாக இருக்க போகுது. அஜய், பரவாயில்லை, என்னோட இஷ்டத்துக்கு நான் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இது லதாவுக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும்னு எனக்கு இப்போதான் புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் தலையெழுத்து இவ்வளவுதான், விடுங்க. விஸ்வா, உங்கள் அம்மா மட்டும் இப்போ சரியாக இருந்தால் ஒரு ரிசப்ஷன் வச்சு இருக்கலாம். அஜய், இருங்க, நான் திவ்யாவை தூக்கிட்டு வரேன் என்று நழுவினான். விஸ்வா, அஜய், விஜய், பிரியா, சாரு, திவ்யா அனைவரிடமும் சிரித்து பேசி உணவு அருந்தி மகிழ்ச்சியாக இருந்தார். அடுத்து நம்ம பிரியா வளைகாப்பு தான், நீ வருவதானே? அஜய், அப்பா நான் வந்தா அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, தேவையில்லாமல் வாக்குவாதம் வரும், அதனால் நாங்கள் வரல. பிரியா முகம் ஆடி போனது. நீ வரமாட்டியா அஜய்? சாரு, திவ்யா குட்டி, நீங்கள் யாருமே வரமாட்டிங்களா? சாரு, அக்கா நாங்கள் வந்தால் வீணா பிரச்சனை தான் வரும், அதனால தான் சொல்லுறேன். பிரியா, எனக்கு புரியுது, ஆனால் மனசு கஷ்டமாக இருக்கே. சார், அதனால் என்னக்கா, உங்களுக்கு பிரசவம் நான் பார்க்குறேன், உங்கள் குழந்தையை நான் தான் முதல்ல கையில் வாங்குவேன், போதுமா? பிரியா சமாதானம் ஆகவில்லை. விஸ்வா விஜயிடம் கண் காட்ட, விஜய், பிரியா நாம் இப்போ கிளம்பலாம், வளைகாப்பப்போ பார்த்துக்கலாம், வாமா என்று அவளை தாங்கி பிடித்து கூட்டிக் கொண்டு அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு கிளம்பினான். விஸ்வாவும் கிளம்பினார். விருந்தினர்கள் எல்லாம் கிளம்ப வீடு கொஞ்சம் கொஞ்சமாக காலியானது. அப்படியே சாருவும் அஜயும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் அந்த வீட்டை ரெஜிஸ்டர் செய்து வந்தனர். ஏனோ சாரு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தார். கல்யாண வீட்டிலிருந்து அனைவரும் கிளம்பிவிட இவர்கள் மட்டும் இருந்தனர். அஜயும் சாருவும் முதலிரவு அறையை அலங்காரம் செய்து ஸ்ரீயை சாருவும் விஷ்ணுவை அஜயும் முதலிரவுக்கு தயார் செய்து அனுப்பினர். அஜய் ஹேமாவிடம், அம்மா இன்னைக்கு நைட்டில் தான் அவங்க அம்மா அப்பா இருந்த வீட்டில் தங்க ஆசைப்பட்றா, அதனால் நாங்கள் இன்றைக்கி நைட் அங்கே போகிறோம். ஏமா, என்னப்பா இது, உனக்கு தான் இங்கே வேறு ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கோமே, நீ இங்கேயே இருக்கலாம் இல்லை? அஜய், இல்லைம்மா, மறுபடி எங்களுக்கு எப்போ லீவு கிடச்சி நாங்கள் இங்கே வருவோமே தெரியலை, அதனால் இன்றைக்கி நாங்கள் அங்கே போகிறோம். ஏமா, சரி, பத்திரமா போயிட்டு வா, காலையில் சாப்பிட வந்துட்டு நாம் எல்லோரும் சேர்ந்து ஊருக்கு கிளம்பலாம். அஜய் சரிம்மா என்று சொல்லிக்கொண்டு அஜய், சாரு, திவ்யா மூவரும் கிளம்பினர். சாரு அவள் வீட்டில் ஏதேதோ நினைவுகளுடன் தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தாள். அஜய், உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா சொல்லலாம். சாரு, அன்னைக்கு காலையில் நான் வீட்டுக்கு வந்ததும் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வீட்டுக்கு தூரமாகவில்லை, தள்ளி போச்சுன்னு.
அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே டாக்டர் உறுதி பண்ணின விட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அஜய், டாக்டர் என்ன சொன்னாங்க? சார், நான் கர்ப்பமாக இருக்கேன்னு. அஜய், அது அப்போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? சார், தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா கிட்ட பேச வந்தாங்க. உங்கள் அம்மா என்னை கூட கூப்பிட்டு பேசினாங்க. அஜய், என்ன சொன்னாங்க? சார், உங்களை விட்டு போக சொன்னாங்க. அதை கேட்டு ரொம்ப துடிச்சு போயிட்டேன். அன்னைக்கு நைட் அப்பா அம்மா வீட்டுக்கு வரவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம்தான் நாம் அவங்களை தேடி போனோம். இப்போவும் என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னென்னா, அன்னைக்கு என்னை இடிக்க வந்த காருக்கு முன்னால் இருந்த என்னை தள்ளிவிட்டு நீங்கள் அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டீங்க. அன்னைக்கு நீங்கள் என்னை மட்டும் காப்பாற்றலை, திவ்யாவையும் சேர்த்து தான். அஜயால் ஏனோ தாங்க முடியாமல் அழுதான். அன்னைக்கு உன்னோட சூழ்நிலை தெரியாமல் நான் உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். அன்னைக்கு நீ பட்ட கஷ்டத்துக்கு நான் எப்படி ஈடுகட்ட போகிறேன்னு தெரியலை. சார், அப்போதுதான் உணர்ந்தால் அஜயை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று. சாரிங்க, மன்னிச்சிடுங்க. ஏனோ இங்கே வந்தவுடன் எனக்கு அம்மா அப்பா கூட இருந்த கடைசி நிமிஷம் எனக்கு ஞாபகம் வருது. அவங்க உடலை கூட பார்க்க முடியவில்லை. அஜய், புரியுதுலதா? நீ எப்படி சொன்னாலும் என்னோட குற்ற உணர்ச்சியிலிருந்து என்னால் மீளவே முடியவில்லை. சார், அடுத்த வாரம் அவங்க நினைவு நாள் வருது. அன்னைக்கு ஒரு நாள் நான் யாரிடமும் பேச மாட்டேன். அஜய், சரி. சார் அவள் அழுவதை பார்த்து அவனை அணைத்து கொண்டாள். இருவரும் சொல்ல முடியாத துக்கத்தில் அன்றைய இரவு கழிந்தது. மறுநாள் காலை சாரு எழுந்து குளித்து திவ்யாவை எழுப்ப அவளிடம் சென்றபோதுதான் பார்த்தாள். அவள் முழுவதுமாக வியர்வையில் குளித்து இருந்தாள். சார், பேபி என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு சொட்டாகுது? திவ்யா, தெரியல சாருமா, இப்போ கொஞ்ச நாளாக இப்படி தான் ஆகுது. சார், சரி, ஊருக்கு போய் செக் பண்ணிக்கலாம். திவ்யா, அம்மா, ஐ ஆம் ஹெல்த்தி, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாத என்று அவள் அப்பாவிடம் தஞ்சமடைந்தாள். அது அப்போதுதான் கண் விழித்தவன், என்னாச்சு டியர் என்று திவ்யாவை கட்டி கொண்டான். திவ்யா, பாருங்க, என்னை சும்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் ஹெல்த்தி. அஜய், லதா, குழந்தையை தொந்தரவு செய்யாத. யூ ஆர் மை ஸ்வீட்டி. வா, நம்ம போய் ரெடி ஆகலாம் என்று அவளை தூக்கி கொண்டு ப்ரெஸ் பண்ண கிளம்பினான். இருவரையும் முறைத்து கொண்டு நின்றாள். மூவரும் ரெடியாகி கிளம்பினார்கள். சாரு வேகமாக ஸ்ரீயிடம் போய் நின்றாள். நின்றவளுக்கு ஒரு வெட்க புன்னகை பரிசளித்தாள். சாரு அவளை கட்டி கொண்டாள். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அனைவரும் சாப்பிட்டு கிளம்ப ஆயத்தமாயினர். ஏமா, நீ, மாப்பிள்ளை, அஜய், சாரு எல்லோரும் ஒரே வண்டியில் கிளம்புங்க. நானும் சாவி அவரும் ஒரு வண்டியில் வரோம். அஜய் டிரைவர் சீட்லேயும் விஷ்ணு அதற்கு பக்கத்து சீட்லேயும் அமர்ந்து கொண்டனர். ஸ்ரீ, சாரு, திவ்யா மூவரும் ஒன்றாக பின்னாடி சீட்டில் அமர்ந்து கொண்டனர். பின்னால் இருந்த மூவரும் இவர்களை கண்டு கொள்ளாமல் ஏதோ பேசிக்கொண்டு வந்தனர். ஸ்ரீ, நம்ம 3 பேர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையிலே அப்படிங்கிற விஷயம் மாறிப்போச்சு இல்லை? நம்ம 3 பேர் எப்படி ஜாலியாக இருந்தோம். ஆண்கள் இல்லாத வாழ்க்கை. மறுபடி அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்காது இல்லை? சார், இப்போ நினைச்சால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீயும் நானும் எப்படி சேர்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம். வியப்பா இருக்கு. இப்போ என்னவோ இவங்க இல்லாமல் நாம் வாழ முடியாதுன்னு என்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸ்ரீ, ஏன் இவங்க இல்லாமல் நாம் இருக்க முடியாதா? சடன் பிரேக் போட்டான் அஜய். விஷ்ணுவை யோசனையோடு பார்த்தான். விஷ்ணு, சாரு, நீ முன்னாடி வா. உன்னோட புருஷனால் என்னை பார்த்துட்டு ஓட்ட முடியாதான். ஸ்ரீயும் சாருவும் ஏதோ அவர்களுக்குள் கூறிக்கொண்டு சிரித்து கொண்டனர். சார், ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நாங்களே ரொம்ப நாளுக்கு அப்புறம் பழைய ஞாபகங்களோடு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அஜய், அந்த பழைய ஞாபகம் உங்களுக்கு வந்தால் நாங்கள் காலி. அதனால் கொஞ்சம் முன்னாடி வரியா தாயே. சார் சலிப்போடு முன்னாடி சீட்டுக்கு வந்தாள். அஜய், கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கோடா. பொண்ணு வேற இருக்கா, நானும் வண்டி ஓட்டணும். விஷ்ணு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நானும் செகண்ட் ஹீரோ தான். அதுக்காக எனக்கு எபிசோடில் கொஞ்சம் கூட ரொமான்ஸ் சீனே இல்லை. இது அநியாயம் இல்லையா? அஜய், ஏய், படிக்கிறவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்கடா, அதனால தான் உனக்கு இல்லை. நீ மூடிட்டு ஓட்டு. அஜய் வாயை மூடிக்கொண்டு சாருவை பார்த்து கண்ணடித்து விட்டு கார் ஓட்டுவதில் கவனம் வைத்தான். கொஞ்ச நேரம் கழித்து ஆம்பூர் கிட்ட வந்து வண்டியை ஓரம் போட்டான். குழந்தையை கையில் பிடித்து கொண்டு சாருவை கூட்டிக் கொண்டு ஹவ் யுவர் டைம் என்று விஷ்ணுவிடம் சொல்லிவிட்டு வெளியே இறங்கினான். விஷ்ணு, அவன் எதுக்கு போனான் தெரியுமா? ஸ்ரீ, எல்லாம் தெரியுது.
விஷ்ணு சரி ஒரு முத்தம் கொடு. ஸ்ரீ எல்லாம் வீட்டிலே போய் வச்சுக்கலாம், நானும் போகிறேன். விஷ்ணு பாவண்டி, என்னோட ஃப்ரெண்ட் நாம் தனியாக இருக்கணும்னு எழுந்து போய் இருக்கான், நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. ஸ்ரீ எனக்கு மூடு இல்லை. விஷ்ணு சந்தோஷம், மிக சந்தோஷம். இறங்கி நடந்தான். அஜய் என்னடா ஏதாவது வேணுமா? விஷ்ணு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏண்டா களைப்பாக இருக்கா, நான் ஓட்டுறேன். அஜய் இல்லை, லதாவுக்கு ஏதோ வாந்தி வருதுன்னு சொன்னால் அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு. விஷ்ணு ஏம்மா என்ன பண்ணுது? சார் ஒன்றுமில்லை, சொல்ல சொல்ல வாமிட் செய்தாள். விஷ்ணு ஓடி சென்று காரில் இருந்த ஸ்ரீயை கூட்டி வந்தான். ஸ்ரீ என்னாச்சிடி? அவள் தலையை பிடித்து விட்டு அண்ணா புளிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வாங்க என்று சொல்ல அஜய் கை நிறைய வாங்கி வந்தான். சிறிது நேரம் கழித்து மறுபடி பயணத்தை தொடர்ந்தனர். கிருஷ்ணகிரி வருவதற்குள் 5-6 முறை வாந்தி எடுத்தாள். மிகவும் களைத்து அஜய் மேல் சாய்ந்தாள். அஜய் கிட்டத்தட்ட அழுதே விட்டான். ஸ்ரீ என்னம்மா இப்போ பண்ணுறது? இன்னும் 1 மணி நேரம்தான், சீக்கிரம் பெங்களூர் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அஜய் ஸ்ரீயுடன் அவளை பின்னாலே உட்கார வைத்து திவ்யாவை விஷ்ணு மடியில் தூங்க வைத்து காரில் பறந்தான். ஹாஸ்பிட்டல் ட்ரிப்ஸ் போட்டு டாக்டர் வந்து அஜய் சார் எவ்வளவு நாள் தள்ளி போயிருக்கு? அஜய் திருத்திருவென முழிக்க, டாக்டர் வாழ்த்துக்கள், உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க முழிச்சதும் தேதி கேட்டு சொல்லுங்க. அஜய் தேங்க்யூ ஸோ மச். அஜய்க்கு சந்தோஷம் தாங்கவில்லை. விஷ்ணுவை கட்டிக்கொண்டான். தூங்கி கொண்டிருந்த திவ்யாவை முத்தமிட்டான். அவள் சிரிங்கிக் கொண்டே தூக்கத்தை தொடர்ந்தாள். அஜய் நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சாரு அட்மிட்டான அறையில் நுழைந்தான். சாரு தூங்கி கொண்டிருந்தான். அவளை எழுப்ப தயங்கி வெளியே வந்தான். அஜய் விஷ்ணுவிடம் சாரிடா, நீங்கள் போங்க, அவள் முழிச்சதும் நான் கூட்டிட்டு வரேன், கார் எடுத்துட்டு போ, டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பு. திவ்யாவை அஜய் வாங்கி கொண்டான். அஜய்க்கு ஏதோ புதுவித உணர்வு. எல்லோருக்கும் இப்படி தான் இருக்குமா? திவ்யா கர்ப்பமானது தெரிஞ்சு இருந்தால் அப்பவும் இப்படி தான் இருந்திருக்குமா? இந்த உணர்ச்சியை அவன் முதல் முறை அனுபவிக்கிறான். ஆனால் இந்த சந்தோஷம் இனி எத்தனை நாட்கள் பார்க்கலாம்?